நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருவது. நாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு ஏந்தி விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்காக நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோயிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றுவது போல ஒரு உணர்வு. காரணம், 2-3 வாரங்கள், ஒரு பக்கம் நடைபயணம், இன்னொரு பக்கம் திரியாத்திரை. மீண்டுமாக நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாக இணைந்து அற்புதமான இந்த திருப்பலியில் பங்கெடுப்பது ஒரு அழகான அற்புதமான காரியம். அதில் தவக்காலத்தை ஆங்கிலத்தில் லென்ட் என்று நாம் சொல்வோம். லென்ட் என்பதை ஸ்ப்ரிங் சீசன் என்று நாம் சொல்லலாம். ஸ்ப்ரிங் சீசன் என்பதை தமிழில் வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே தவக்காலம் என்பது வசந்த காலம்தான். காரணம், இந்த தவக்காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகள், ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றிய சிந்தனைகள், அனுபவங்கள் நம்முடைய குடும்ப வாழ்வை, திருமண வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை வசந்த காலமாக மாற்றுகிறது. உண்மையாகவே நாம் இதை ரொம்ப அழகாக சீரியஸாக கடந்த 40 நாட்கள் நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட்டோம் என்றால் எல்லாருடைய வாழ்வும் வசந்த காலம்தான். காரணம், கடவுளுடைய அருள், ஆற்றல், வல்லமை, இரக்கம், அவருடைய மன்னிப்பை பெறக்கூடிய புது வசந்த காலமாக கடவுள் மாற்றுகிறார். தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 வாரங்கள், அடுத்த வாரம் வரக்கூடிய புனித வாரம் ஆக தவக்கால தியானம், புனித வாரம் நிச்சயமாக இன்னும் கூட நம்முடைய வாழ்வை வசந்த காலமாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் அழைப்பும் தான் தவக்காலம் என்பதை உணர்வும். தொடர்ந்து இயேசுடைய பாஸ்கா விழாவை கொண்டாட தயார் செய்வோம் என்பதை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனை ரொம்ப அழகான பகுதி. முதல் வாசகம், 2ஆம் வாசகம் நற்செய்தி. ஆக இறை வார்த்தையில் இறைவன் நம்மோடு பேசுகிறார். பேசுவதை கேட்டோம், கேட்பதை இன்னும் தீவிரப்படுத்தி செயல்படுத்த கடவுளுடைய அழைப்பு தான் இறைவனுடைய வார்த்தை. 2 நண்பர்கள் பாலைவனம் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். பாலைவனத்தில் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாதம், விவாதம் முற்றி போய் ஒருவரை அடித்து விடுகிறார். உடனடியாக அடி வாங்கியவன் மனசுக்கு கவலையாக, என்ன என் நண்பன் இப்படி அடிச்சுட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த அந்த மணலின் மேல் எழுதுகிறார், என் நண்பன் இன்றைக்கு என்னை அடித்தான் என்று எழுதுகிறார். பிறகு அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணமாக செல்கிறார்கள். திடீரென்று ஒரு கட்டத்தில் அடி வாங்கியவன் ஒரு புதைக்குழியில் மாட்டுகிறான். பிறகு உயிருக்காக போராடுகிறான். புதை மணல் இல்லையா, உயிர் போய்விடும். ஆகல அடித்தவன் ஓடோடி சென்று தன் நண்பனை எப்படியோ காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறான். அடி வாங்கியவன் நெகிழ்ந்து போகிறான். இப்பொழுது பாறையின் மேல் எழுதுகிறான், இன்றைக்கு என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. அந்த இன்னொரு நண்பருக்கு ஒரு ஆச்சரியம், அடித்த பொழுது மணலில் எழுதினாய், உன் உயிரை காப்பாற்றிய போது பாறையில் எழுதுகிறாய், என்ன இதனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டபொழுது அவன் சொல்கிறான், அதாவது நீ ஏற்படுத்திய காயத்தை நான் மறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் மணலில் எழுதினேன். ஒரு சிறு காற்று கூட எழுதியதை அடித்து கொண்டு சென்றுவிடும், அழிந்துவிடும். ஆனால் நீ செய்த நன்மைதனத்தை பாறையில் எழுத ஆசைப்பட்டேன். ஆகையால் எவ்வளவு காற்று வந்தாலும் பாறையில் எழுதப்பட்டது அழியாது என்று நண்பன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கடவுள் எழுதினாரா? தன்னுடைய விரலால் எழுதினாரா? நாம் நிறைய எழுதுகின்றோம் இல்லையா? நிறைய எழுதுகின்றோம். என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா? அழகான அவருடைய கரங்கள், அற்புதமான கரங்கள், அதிசய செய்யக்கூடிய கரங்கள், அவருடைய கரங்களால் கடவுள் எழுதினாரா இல்லையா? Whether God wrote in it through his hand? Yes. 2 இடத்தில் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுத்தில் எங்கே இருக்கிறது? கடவுள் தன் கரங்களால் எழுதினார். எங்கே இருக்கிறது? விடுதலை பயண நூல் 31ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 18 இல்லையா? கடவுள் தன்னுடைய விரலால் என்ன செய்தார்? மோயிசனுக்கு அந்த உடன்படிக்கை பலகையை கட்டளை எழுதி அனுப்புகிறார் சீனாய் மலையில். ஆக எழுதப்பட்ட இடம் என்ன? கல். எழுதப்பட்ட மேட்டர், கண்டென்ட் என்ன? கட்டளைகள் இல்லையா? அடுத்து ஆண்டவர் கடவுள் எழுதிய இன்றைய நாளுடைய நற்செய்தி, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 6. ஆகவே எழுதப்பட்ட இடம் மணல். என்ன எழுதினார்? யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் இயேசு மணல் என்ன எழுதினார் என்று தெரியாது. என்ன எழுதி இருக்கலாம் என்று யூகம்தான்.
அங்கே நின்று கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவருடைய பாவங்களெல்லாம் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆக பாருங்க, அதாவது ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, அதாவது தன்னுடைய கட்டளைகளை பாறையின் மேல் எழுதுகிறார், கல்லின் மேல் எழுதுகிறார் கடவுள். கட்டளை மீறுவதை மணலில் மேல் எழுதுகிறார். என்ன மனசு! இதுதான் கடவுளுடைய மனசு. கடவுளுடைய மனசு அதுதான். நாம் எல்லோரும் கடவுளுடைய மனசை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அழகான மனசு இல்லையா, பிஞ்சு மனசு இல்லையா கடவுளுடைய லேசான மனசு. ஆக கட்டளையை கல்லில் எழுதுகிறார், மீறியதை மணலில் எழுதுகிறார். இந்த நாளுடைய யோவான் நற்செய்தி இல்லையா, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணுடைய செய்தி. பாருங்க, நம்முடைய அழகான விவிலியம் சொல்லுகிறது, பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய மன்னிப்பு உறைபனி போல வெண்மையாய் இருக்கிறது. அந்த பாவியான பெண்ணினுடைய அந்த பாவம் கடும் சிவப்பாய் இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய மன்னிப்பு உறைபனி போல அது மறைகிறது. ஆக இன்றைய நாளுடைய அழகான செய்தி, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு யோவான் எழுதிய நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற 3 நற்செய்தியில் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கப்படவில்லை. நடந்தது எங்க? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு நடந்த தீர்ப்பு எங்கே நடக்கிறது? எங்கே நடக்கிறது? நற்செய்தி என்ன சொல்லுகிறது? ஒலிவ மலைக்கு கடவுள் சென்றார், பிறகு கோவிலுக்கு வந்தார். கோவிலில் நடக்கின்றது என்னன்னா, யூதர்களுக்கு ஒரு ஐதீகம் இருந்தது. அதாவது ஒலிவ மலையில் தான் கடைசி தீர்ப்பு நடக்கும். The last judgment may take place in that mount. இல்லையா, ஒலிவ மலையில் தான் தீர்ப்பு நடக்கும் என்று யூதர்கள் நம்பினார்கள். இங்கேதான் ஒரு அழகான அற்புதமான தீர்ப்பு நிறைவேறுகிறது. இந்த தீர்ப்புக்குள்ளாக, கடவுள் கொடுத்த அழகான தீர்ப்புக்குள்ளாக கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது, கடவுளுடைய மனித நேயம் இருக்கிறது. The mercy and the humanity was beautiful as portrayed in the judgment of God. ரொம்ப அழகான விஷயம். ஆண்டவருடைய அற்புதமான தீர்ப்பு இங்கே எழுதப்படுகிறது. மனித நேயமும் இரக்கமும் கலந்த அற்புதமான கடவுளுடைய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு 3 விஷயங்கள், இந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டது, என்ன நடந்தது, ஒரு 3 காரியங்களை நாம் யோசிக்கலாம். ஒன்று, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண், விபச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரண தண்டனை. ஆகவே அன்புக்குரியவர்களே, யூதர்களுடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில், அவருடைய வழக்காடலில் மரண தண்டனை என்பது 3 காரியங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஒன்று விபச்சாரம், இரண்டாவது சிலை வழிபாடு, மூன்றாவது கொலை. 3 குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், நம்முடைய விடுதலை பயண நூல் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, யாராவது திருமணம் ஆன பெண்ணோடு ஒரு ஆண் உறவு கொண்டார் என்றால் அந்த ஆணும் பெண்ணும் மரண தண்டனை விதித்து கொல்லப்பட வேண்டும் என்று யூதர்களுடைய சட்டம். இரண்டாவது, அதே போல இணைச்சட்ட நூல் 22ஆம் அதிகாரம் 23லிருந்து 24, மன ஒப்பந்தமான பெண்ணோட தவறான உறவு கொண்டாலும் அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது யூதர்களுடைய சட்டம். ஆக ஒன்று கொலை, கல்லால் எறிந்து. அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு என்று மிஷ்னா என்ற சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி அவர்கள் கழுத்தை நெரித்து கொலை செய்வார்கள். எப்படி என்றால், ஒரு பாதி அளவுக்கு குழி தோண்டி சாணியை கரைத்து அதில் விட்டு 2 துண்டுகளை எடுத்து ஒருவர் இந்த பக்கம் இன்னொருவர் இந்த பக்கம் என்று இழுப்பார், கழுத்து உடையும். இப்படியாக கழுத்து நெரித்து கொலை செய்யப்படும். இப்படிப்பட்ட தண்டனை இருந்ததுதான் அந்த காலத்தினுடைய யூதர்களுடைய வரலாறு. அவர்களுடைய பாரம்பரியத்தில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில் விபச்சாரம் மரண தண்டனை. இங்கே என்ன நடைபெறுகிறது? அடுத்ததாக இயேசு. ஆக இந்த விபச்சாரம் பிடிப்பட்ட பெண், இங்க வலை வீசப்பட்டது யாருக்கு என்றால், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறை வல்லுனர். யாருக்கு வலை வீசுறாங்க? யாரை சிக்க வைக்க முயற்சி எடுக்கிறார்கள்? யாருக்கு எதிராக சூழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு எதிராக அல்ல. வலை வீசப்பட்டது யாருக்கு? இயேசுவுக்கு. ஆக பயன்படுத்தப்பட்டது அந்த பெண்ணுக்கு. ஆகையால் என்ன நடக்கிறது என்றால், இயேசுக்கு வீசப்பட்ட வலையில் இயேசு எவ்வளவு சாதுரியமாக, சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அழகான தீர்ப்பை வழங்குகிறார் என்பதுதான் அற்புதமான ஒரு அழகான நிகழ்வு. நற்செய்திதான் யோவானுடைய செய்தி.
ஆகிய 2 வகையான சட்டங்கள் சேதாரம் அடையாமல் இயேசு தீர்ப்பிட வேண்டும். சரிங்களா? அது என்ன 2 சட்டங்கள்? ஒன்று மோயிசனால் எழுதப்பட்ட சட்டம், இரண்டாவது ரோமையர்களால் எழுதப்பட்ட சட்டம். மோயிசுடைய சட்டம் என்ன? விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பது மோயிசுடைய சட்டம், யூதர்களுடைய சட்டம். ரோமையருடைய சட்டம் என்பது என்னவென்றால், இயேசு வாழ்ந்த காலத்திலேயே கிபி 30ஆம் ஆண்டிலேயே மரண தண்டனை விதிக்கின்ற அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை. அது ரோமை அரசு எடுத்துக்கொள்கிறது. ஆக ரோமை அரசுக்கு தான் ஒருவர் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்க. அதனாலதான் யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவை அந்த தலைமைச் சங்கத்தினர் கூட்டிச் சென்று செல்லுகின்ற போது, எங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, ரோமை அரசுக்கு தான் இருக்கிறது என்று பிலாத்துவிடம் கையளிக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இங்க இயேசு என்ன செய்கிறார்? இல்ல கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவர் என்னது ரோமையருக்கு எதிராக சென்றிருப்பார். கொல்லப்படக்கூடாது என்று சொன்னாலும் மோயிசன் சட்டத்திற்கு எதிராக சென்றிருப்பார். ஆக மோயிசன் சட்டத்துக்கு எதிராகவும் செல்லக்கூடாது, ரோமை அரசுக்கு எதிராகவும் செல்லக்கூடாது. புத்திசாலித்தனமாக, சாதுரியமாக, சாமர்த்தியமாக கடவுள் வழங்கிய அழகான அற்புதமான தீர்ப்பு தான் என்ன தீர்ப்பு? உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யவில்லையோ அவர் முதலில் கல் எறியட்டும் என்று அற்புதமாக சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அழகான தீர்ப்பு பாருங்க. கடவுள் ஒருவர் தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய. Who can judge? You and me cannot judge the other. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். Don't judge and do not be judged என்று சொல்லுகிறார். அப்ப என்ன? யாரும் யாருக்கும் தீர்ப்பு வழங்க, யார் சரி யார் தவறு என்று யாருங்க முடிவு பண்றது? கணவன் மனைவி தீர்ப்பிடக்கூடாது. யாருக்கு தெரியும்? மனைவி கணவனை தீர்ப்பிடக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர். ஆக தீர்ப்பு என்பது ஜட்ஜ்மெண்ட் only the possibility with the God. கடவுள் ஒருவர் தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவர், நாம் அல்ல. அதனால தான் உறவுகளில் சிக்கல், உறவுகளில் பிளவுகள், உறவுகளில் சிக்கல்கள் வருகிறது, பிரிவுகள், சறுக்கல்கள். ஆக நாம் எளிதாக தீர்ப்பிடுகின்றோம். நீ சரியில்லை, நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. கடவுள் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரம் என்பது அவர்கிட்ட தான் இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய பாருங்க, ரொம்ப அழகாக கடவுள் தான் இந்த இடத்தில் அழகான தீர்ப்பை வழங்குகிறார். இரண்டாவது ரொம்ப அழகான சிந்தனை கவனிங்க. நம்பிக்கை இழக்காத இயேசு. கடவுள் எவ்வளவு அழகாக உங்கள் மேலும் என் மேலும் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார். நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம். ஆங்கிலத்தில் என்னன்னா ஹோப்லெஸ் கேஸ். அடிக்கடி இந்த வார்த்தை ஹோப்லெஸ் கேஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் ஒரு மாணவன் சரியா படிக்கலாம், சார் அந்த பையன் வந்து ஹோப்லெஸ் கேஸ். அதே போல டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து சொல்வார், இந்த கேஸ் ஹோப்லெஸ் கேஸ். அதே போல வக்கீல் தன்னுடைய வழக்கை ஹோப்லெஸ் கேஸ் என்பார். மனிதர்கள் நாம் ஹோப்லெஸ் கேஸ் என்று பயன்படுத்துவோம். ஆக இது வேலைக்கு ஆகாது என்று சொல்லும். ஆனால் கடவுள் அல்ல. He never ever use the word hopeless. Rather, he has got a hope on each and everyone. கடவுள் நம்ம மேல நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு இருக்கிறார். கொஞ்சம் ஆதரவு, கொஞ்சம் வாய்ப்பு, கொஞ்சம் செகண்ட் சான்ஸ் கொடுத்து விட்டால் மனிதர்கள் திருந்துவார்கள் என்பது நிமித்தமாக தான் God has given the second chance to the prostitute woman. That is a beautiful lesson, a theological meaning. என்னது? கடவுள் இரண்டாம் வாய்ப்பை தருகிறார் அந்த பெண்ணுக்கு. ஆக இரண்டாம் வாய்ப்பு, கொஞ்சம் ஆதரவு, கொஞ்சம் பாசம், கொஞ்சம் கனிவு, கொஞ்சம் இரக்கம், கொஞ்சம் மன்னிப்பு. ஆக இரண்டாம் வாய்ப்பு மீண்டுமாக அந்த பெண்ணுக்கு தருகிறார். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? அதான் பியூட்டி. யாருமே உனக்கு தீர்ப்பிடலையா? நானும் உன்னை தீர்ப்பிட. Even I am not judging you. What a beautiful sentence இல்லையா? கடவுள் சொல்கிறார், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாது. இரண்டாம் வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். Therefore the Lenten season is a second chance. ஆகையால தவக்காலம் என்பது இரண்டாம் வாய்ப்பை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடந்ததை மற, நடந்ததை மற, கடந்த கால வாழ்க்கையை மற, கடந்த கால பழைய பாவ வாழ்வை மற, மீண்டுமாக இரண்டாம் வாய்ப்பை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு கொடுத்த இரண்டாம் வாய்ப்பு போல கடவுள் தவக்காலம் எப்படி புது வசந்தமாக மாறும். அதனால்தான் God believes a human being, they are capable of turning over new leaf என்று சொல்வார்கள். அதாவது கடவுள் நம்புகிறார், இன்னும் நாம் புதிய இலையாக மாறுவோம், புதிய மனிதர்களாக மாறுவோம், புதிய செயல் நம்முடைய தொடங்கும், புதிய ஆற்றல் பிறக்கும் என்று கடவுள் நம்புகிறார். கணவன் நம்பாம இருக்கலாம், மனைவி நம்பாம இருக்கலாம், பெற்றோர் நம்பாம இருக்கலாம்,
ஏன் யாரை நம்புகிறாயோ, உன் நண்பரோ யார் அவர்கள் நம்பாக இருக்கலாம், பட் God believes each and everyone. ஆண்டவர் கடவுள் நம்மை நம்புகிறார். மீண்டும் மீண்டுமாக புதிய வாய்ப்புகளை, இரண்டாம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எங்கே? திருந்த மனம் திருந்து வாழ, பழைய வாழ்வை விட்டு கடந்த கால வாழ்வை மறந்து புதிய வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க அழகான தரக்கூடிய வாய்ப்பு தான் தவக்காலம், புனித வாரத்தை நோக்கிய பயணம். புனித பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்வார், கடந்ததை மறந்து முன்னிருப்பவற்றை நோக்கி ஓடி நான் பெற வேண்டிய பரிசு இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அழகான ஞாயிறு, அழகான திருப்பலி, அற்புதமான மனசு கடவுளுக்கு. நம் ஆண்டவர் இயேசுடைய மனசு லேசான மனசு, இரக்கத்தின் மனசு. யாருக்கு வரும் இந்த பிஞ்சு மனசு? கடவுள் நமக்கு வாய்ப்புகளை, இரண்டாம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பழைய பாவ பலவீனமுள்ள குற்றம் நிறைந்த வாழ்வுகளது மீண்டும் மீண்டுமாக திரும்பி வந்து இயேசுவை இறுக பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, புது மனிதர்களாய் புதிய வசந்தத்தை பெறக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ கடவுள் இன்னும் உங்களையும் என்னையும் நம்புகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவர் மேல் வைத்து வாழ்க்கையை தொடர்வோம். ஆண்டவர் தரக்கூடிய புதிய நம்பிக்கை நிறைந்த வாய்ப்புகளை திருமண குடும்ப வாழ்வில் பயன்படுத்தி மகிழ்வோடு மனநிறைவோடு, யாருமே தீர்ப்பிடாமல் கடவுள் ஒருவருக்கு தான் தீர்ப்பு என்று வாழ்ந்து காட்டுவோம். மகிழ்வோடு மனநிறைவோடு இயேசுவின் புனித வாரத்துக்கு பயணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாது. நம்பிக்கை இழக்காத இயேசு, அவ்வளவு அழகான லேசான மனசு, புதிய வசந்தத்தை நம் வாழ்வில் கொடுத்து புதிய இலைகளாய் புதிய மனிதர்களாக மாற ஆண்டவர் தரக்கூடிய வாய்ப்பும் அழைப்பும் தான் தவக்காலம். பயன்படுத்துவோம். ஒரு சில பொது தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக கடவுளிடத்தில் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுவாழ்வு தரவந்த புத்தொழி நாயகனே இறைவா, புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூபிலி ஆண்டில் எம் திரு அவையை காத்து வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸின் உடல்நலக்குறைவை குணமாக்கியதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருத்தந்தை அவர்கள் மீண்டும்
தமது இறைப்பணியை மறு இயேசுவாக புதுவாழ்வு தரவந்த இயேசுவின் பிரதிநிதியாக வாழ வேண்டி புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டு புதுவாழ்வு தருந்த புத்தூர்லி நாயகனே இறைவா, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவக்காலத்தில் இரக்கத்தின் தூதுவர்களாக எங்களை மாற்றி அருளும். வெளிவேடக்காரர்களைப் போல் நடந்து கொள்ளாமல் இறையாண்மை உடையவர்களாக, மக்கள் பற்று மிகுந்தவர்களாக, வேறுபாடு பாராமல் குறிப்பாக எங்கள் பங்கு சூழலில் வாழும் உண்மையாகவே இருக்கும் ஏழைகளை கண்டு கொண்டு அவர்கள் வாழ்வினை செம்மைப்படுத்தும் பணியாளர்களாக எங்களை மாற்றியருள வேண்டி தூய பாத்திமா அன்னை பரிந்துரையில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுவாழ்வு தரவந்த புத்தொழி நாயகரே இறைவா, தேர்வு மாணவ மாணவிகளின் வாழ்வில் அடுத்த கட்ட வெளிச்சம். நம் பங்கிலும் பேராயத்திலும் உள்ள மாணவ மாணவிகளின் பள்ளி, கல்லூரி, முதுகலை, பட்டயம், குடிமை பணிகளுக்கான தேர்வு போன்ற அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும். இம்மாணாக்கர்களின் தனித்துவங்கள் இல்லங்களுக்கும் சமூகத்திற்கும் திரு அவைக்கும் நன்மை பயக்க தூய பாத்திமா அன்னை பரிந்துரையில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுவாழ்வு தர வந்த புத்துயில் நாயகனே இறைவா, தூய பாத்திமா அன்னை பங்கு தந்ததற்காக வேண்டுகிறோம். 300 நாட்களை கடந்து ஓராண்டு நிறைவடையும் நிலையில் பங்குத்தல மிக அழகாக ஆன்மீக அருள் பொழியும் ஆண்டவரின் தூய பாத்திமா அன்னை வழியாக அர்ப்பணித்து ஆரவாரமாக திரு அவையை தனிப்பெரும் பங்காக நிமிர செய்யும் அருள்பணி தாமஸ் இளங்கோ மற்றும் அருள்பணி சாஜு, அருள் சகோதரர் ஜாபர் ஆகியோர் உடல் பலம் மனபலம் நீண்டு நிலைக்கவும் ஆன்மீக வாழ்வில் இறையாண்மை பெற்றவர்களாய் பவனி வர வேண்டும் என்று தூய பாத்திமா அன்னையின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக கடவுள் தரக்கூடிய 2ஆம் வாய்ப்பை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய குற்றங்குறங்கள் கடன் சிவப்பாய் இருந்தாலும் கடவுளுடைய மன்னிப்பு உறைபனி போல வெண்மையாகிறது. தவக்கால தியானம், புனித வாரம் இவையெல்லாம் நாம் பயன்படுத்தி மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை நோக்கிய பயணமாக நம்முடைய குடும்ப வாழ்வு அமையும். ஆண்டவர் இயேசுவை இறுக பிடித்து அவருடைய லேசான மனசு, பிஞ்சு போல கடவுளுடைய மனசு, இரக்கமுள்ள மனசு, மன்னிப்புடைய அவருடைய மனசு, அவருடைய மனசில் இடம் பிடிக்கக்கூடிய மக்களாய் வாழ, அதுதான் நம்முடைய வாழ்வின் இலக்கு. ஆக யாரையும் நாம் தீர்ப்பிடப்படாமல் நாம் மன்னிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் வாழ நம்முடைய திருமண குடும்ப குருத்துவ வாழ்வு அமைய எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை காணிக்கை சிறப்பாக அன்புக்குரிய இணைய இல்ல திட்டம் நம்முடைய ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி பயன்படுத்துகின்றோம். அந்த இணைய இல்ல திட்டத்திற்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படுகிறது. அவருடைய வழியாக நம்முடைய ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்வோம். Sweet
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாய் கடவுள் தரக்கூடிய அற்புதமான இரண்டாம் வாய்ப்பு, நம்பிக்கை இழக்காமல் நமக்கு மீண்டுமாக புதிய வசந்தத்தை ஆற்றலை தரக்கூடிய ஆண்டவர் இயேசுடைய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பனையால் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய் தருளும். இந்த திருப்பலியின் பயனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விதத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் நீ திருவிழமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது. இயேசுனுடைய அழகான சந்திப்பு விரலால் எழுதி இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லி மீண்டுமாக ஒரு புதிய வாய்ப்பை நமக்கு கொடுத்து நம்மேல் நம்பிக்கை இழக்காமல் என்னாலும் ஆண்டவர் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் புதிய வசந்தத்தை, புது வாழ்வை, புது தெம்பை, புதிய எண்ணத்தை, புதிய இயக்கத்தை, புதிய எதிர்பார்ப்பை, புதிய புதிய வழிகளை, புதிய புதிய அருளை, புதிய புதிய ஆசிரை கடவுள் நமக்கு வழங்குகிறார். ஆக இறைவனுடைய இரக்கம் நம்மை நிரப்பப்பட ஆண்டவா உடைய கரங்களால் ஆசீர்வதி சொல்லி இறைவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாரு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும்
இரத்தமமாக எங்களுக்கு வை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்மையை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். குறிப்பாக இந்த பங்கிலே பணி செய்து மரித்து போன குருக்கள், இந்த பங்கின் வளர்ச்சிக்காக உழைத்த அத்துணை ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் யாவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் அழகான மனசு, பிஞ்சு மனசு, இரக்கத்தின் மனசு. யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாது. அவ்வளவு அழகான மனசு தான் கடவுள். இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கிறார். நம்மேல் நம்பிக்கை இழக்காமல் இருப்பவர் அவர். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கடவுளோடு நெருங்கி அற்புதமான வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய ஜெபிப்போம், பாடுவோம்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நம்முடைய திருத்துவர்களுக்கெல்லாம் மொழிநீரே. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திருவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருமணம் கொள்வீராக. இன்று வாதாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக அற்புதமாக தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், மனித நேயத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். கடினமான சூழல், இக்கட்டான துன்பத்தின் துயரத்தில் அந்த பெண்ணின் மேல் ஆண்டவருடைய எவ்வளவு அன்பு. அந்த பெண் வழியாக உலக மீட்புக்கு ஒரு அழகான தீர்ப்பை சொல்லுகிறார். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் வழங்கக்கூடிய அற்புதமான இரண்டாம் வாய்ப்பு. நம்மேல் நம்பிக்கை இழக்காமல் அருளையும் ஆசீர்வாதம் பொழியக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு முறை உங்களை பார்ப்பதில், மீண்டும் ஒரு முறை உங்களை கடவுளோடு இணைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆக நாம் எல்லோரும் என்னதான் திருமண குடும்ப வாழ்வில் பரபரப்பாக பதற்றத்தோடு நாம் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் ஒரு அமைதியை, அருளை, ஆசிரை, ஒரு ஆற்றலை, ஒரு ஆக்கத்தை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான் ஆண்டவருடைய அற்புதமான இந்த ஆலயம். ஆக வாரம் வாரம் வருகை தந்து 6ஆம் வாரத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்று நம்பிக்கையோடு நம் வீடுகளுக்கு செல்லக்கூடிய அற்புதமான காரியங்களை கடவுள் எப்போதும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வாரம் 6ஆம் வாரம் என்பது போல வாரம் புனித வாரம் என்ற அந்த சிந்தனை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்போதான் தவக்காலம் தொடங்கின போல இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளாக புனித வாரத்துக்குள்ளாக வருகின்றோம். அதற்கான தயாரிப்பு நாம் இதுவரைக்கும் பல பேர், நான் ஏற்கனவே சொன்னது, பல பேர் நன்றாக உங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இருந்தாலும் சில பேர் நம்முடைய கவனக்குறைவாக இருக்கலாம், நம்முடைய பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழலாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த வாரம், அடுத்த வாரம், 2 வாரங்கள் இதையும் இன்னும் கூடுதலாக கவனத்தோடு எப்படி நாம் இயேசுவுக்கு உகந்ததை செய்ய முடியும், இந்த 2 வாரங்களில் நாம் எப்படிப்பட்ட கடவுளுடைய அருளை, கடவுளை நாம் சுவைக்க முடியும் என்பதை ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்பமாக நாம் சேர்த்து இணைவோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளில் பங்கெடுப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த யூதா அன்பியம் சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்தார்கள். ஆக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பாளர்கள். திருவாளர் வேதநாயகம், அடுத்து வேறு யார்? திருவாளர் திரு, அதன் பிறகு வேறு யார்? தீபிகா, பொறுப்பாளர்கள். ஓகே, மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரையும் அன்பிய உறுப்பினர்களை பார்ப்பதில் கூடுதலான மகிழ்ச்சி. கடவுளை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். கடந்த வார ஞாயிறு காணிக்கை திரு யாத்திரை நாம் எல்லோரும் சென்றோம். அதனால் 61,125 ரூபாய் உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதேபோல் அன்புக்குரிய இன்றைய நாள் முழுவதும் எடுக்கக்கூடிய சிறப்பு காணிக்கை நம்முடைய இனிய இல்ல திட்டத்திற்கு பயன்படுத்துவோம். பள்ளிக்கூடம், நம்முடைய ஸ்கூல் ரொம்ப நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. எல்லோரும் அதை ஒரு முயற்சி, நிறைய முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எனவே we have given the kick start என்று சொல்வார்கள். நல்ல தொடக்கத்தை தான் நாம் கொடுத்திருக்கின்றோம். அட்மிஷன்ஸ் ரொம்ப நன்றாக வருகிறது. கட்டாயம் இந்த வருஷம் 300 பேருக்கு மேலாக புதிதாக சேர்வர்கள் மக்கள் நிறைய பேரை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இப்படியாக நம்ம பள்ளியினுடைய புதிய மாணவர் சேர்க்கையில் பங்கு மக்கள் நாமும் ஜெபிப்போம். பல பேருக்கு உதவியாக நாம் இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவக்கால சிறப்பு நிகழ்வுகள். இன்றைக்கு இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள், பிறகு அடுத்த வாரத்திற்கான நிகழ்வுகளை சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் தொடர்ந்து நமக்கு திருப்பலிகள்
திருப்பலி முடிந்தவுடன் பவனியாக நாம் தவக்கால தியான கொடியை நாம் இங்கிருந்து எடுத்து சென்று நாம் அங்கே இருக்கக்கூடிய கொடி கம்பத்தில் நாம் ஏற்றுவோம். அதாவது பங்கில் நாம் தியானத்தை தொடங்குகின்றோம். கடவுள் இதை ஆசீர்வதிப்பார், பங்கு குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் என்ற ஒரு நினைவோடு நாம் தியான கொடியை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு பவனியாக நாம் செல்லுகின்றோம். ஒன்று ஆகல நீங்கள் என்னென்னா நாளைய நாளிலிருந்து நமக்கு தியானம். இன்றைக்கு சாயங்காலம் 2 திருப்பலிகள் இல்லை, லோயலா கல்லூரியில் ஜூப்ளி கொண்டாட்டம். நாளைய நாளிலிருந்து மக்கள் வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு போவீங்க, வீட்டில் வேலை இருக்கும், பரவாயில்ல, இந்த ஒரு 5 நாட்கள் தானே, நீங்கள் வேலை முடித்து விட்டு கூட கடைசியில் கூட நீங்கள் வரலாம். ஆகையால திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஏறக்குறைய 6 நாட்கள் நமக்கு தியானம். நாளைக்கு சாயங்காலம் நம்முடைய அருட்தந்தையர்கள், கப்பிச்சன் சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் நாளை காலையிலிருந்து ஒரு வாரம் நம்முடைய திருப்பலி நிறைவேற்றுவார்கள். காலை திருப்பலி, மதிய திருப்பலி, சாயங்காலம் திருப்பலி. பிறகு காலை அவருடைய நிகழ்வுகள் 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒப்புரவருட்சாதனம் கேட்கப்படும். பாவசங்கத்திரம் செய்யலாம், கவுன்சிலிங்க்கு வரலாம். பிறகு சாயங்காலம் 4 மணி முதல் 5:30 மணி வரை மீண்டுமாக பாவசங்கத்திற்கு அமர்வார்கள். கவுன்சிலிங் ஆனது இருக்கும். ஆக கொடுக்கப்படுகின்ற ஒரு 6 நாட்கள் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சாயங்காலம் நாளைக்கு 5:30 மணிக்கு ஜெபமாலை, பிறகு துதி ஆராதனை, பிறகு திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடு, நற்கடை ஆசீர்வாதம் ரொம்ப நன்றாக இருக்கும். ஆகையால் எல்லோரும் வாருங்கள். கட்டாயம் எல்லோருக்கும் வேலைகள் இருந்தாலும் சற்று வேலை முடிவில் கூட நீங்கள் வந்து விடுங்கள். தொடக்கத்தில் வருபவர்கள் வர முயற்சிடுங்கள். கடைசியாக ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வர கூட பரவாயில்ல, கடைசியாக கூட இயேசுக்காக நேரம் என்று ஒதுக்குங்கள். இந்த ஒரு 6 நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நாம் புனித வாரத்தில் நுழைகின்றோம். ஆக புனித வாரத்துக்கான முதல் நாள் நம்முடைய குருத்து ஞாயிறுடைய தயாரிப்பிலேயே ஆகிய குருத்து ஞாயிறு ஞாபகம் வைத்துக்கொள்ள ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான். காலை 6:30 மணிக்கு நம்முடைய பாத்திமா அன்னை பாத்திமா பள்ளிக்கூடத்திலிருந்து நமக்கு ஸ்கூல்லேருந்து பவனி காலை 6:30 மணிக்கு. பிறகு இங்கே வருவோம், லோயாலா பள்ளி வளாகத்தில் நமக்கு சிறப்பு திருப்பலி ஆனது இருக்கும். குருத்தோலைகள் மந்திரித்து உங்களுக்கு வழங்கப்படும். பிறகு 7:30 அந்த திருப்பலி, காலை திருப்பலி முடிந்தவுடன் 9:15 வழக்கமான திருப்பலிகள் நடைபெறும். 6 மணியும் 7:30 மணி திருப்பலி, அந்த நேரம் இரண்டும் கலந்து 6:30 மணிக்கு அங்கே தொடங்கி இங்கே நமக்கு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதை தொடர்ந்து குருத்து ஞாயிறுக்கான திருப்பலி. மதியம் 3 மணிக்கு சிலுவை சாட்சிய பேரணி நம்ம நடத்துகின்றோம். இயேசுவுக்கு நாம் சாட்சியமாக இருப்போம். கடந்த வாரம் நம் பல இடங்களிலிருந்து வந்தோம், ட்ரஸ்ட்புரம் பல இடங்கள். ஆனால் இப்போ எல்லாமே நோண்டி போட்டு அது வேலைகள் நடக்கிறது, மெட்ரோ வேலைகள் நடப்பதால் சற்று கடினமாக இருப்பதால் கிறிஸ்மஸ் பரேட் நாம் நடத்தணும் இல்லையா. பங்கு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வந்தது போல இந்த வருஷம் இந்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிலுவை சாட்சிய பேரணி பங்கு ஆலயத்தில் தொடங்கி 1 மணி நேரம் நாம் சிலுவையை பிடித்து கொண்டு ஆண்டவர் இயேசுவின் பாடுபட்ட சுரூபத்தை வைத்துக்கொண்டு 14 ஸ்தலங்களை நாம் தியானித்து ஆலயத்திற்கு வந்து சேருவோம். அடுத்த வாரம் கூடுதலாக உங்களுக்கு அறிவிப்பை வழங்கினேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை வழக்கம் போல சிலுவை பாதையும் திருப்பலியும் நம்முடைய கப்பிச்சன் சபையினர் வழி நடத்துவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். நம்முடைய அருட்தந்தை பிரிட்டோ அவர்கள் இந்த தியானத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை தொடக்கத்தை உங்களுக்கு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே நம்முடைய அருட்தந்தையர்களை நம்முடைய பங்கிற்கு வருக வருக என்று கரவலை எழுப்பி வரவேற்போம். இந்த ஒரு வாரம் சிறப்பாக இறைவனின் இறை அனுபவமாக மாறட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். Praise the Lord. எல்லாரும் நல்லா கைது சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த தவக்கால தியானம்? இந்த ஆண்டு தவக்காலத்தில் எங்களுடைய கப்புச்சின் சபை இந்த தியான குழுவானது 12 பங்குகளிலே நடத்தி இருக்கின்றோம். பெரவள்ளூர், லாஸ்ட் வீக் ஆவடி, கோயம்புத்தூரில் 2 பங்கு, திருப்பூரில் உள்ள பங்கு, மும்பையில் 2 பங்குகள், அப்புறம் உங்களுடைய பங்கு. நாங்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம்
இறை வார்த்தையை மையமாக வைத்துதான் எங்களுடைய தியானங்களை போதிப்போம். இது இவ்வளவு பெரிய ஒரு பைபிளாக இருந்தாலும் சவேரியார ஒரே ஒரு இறை வார்த்தை தான் வாழ்க்கையே மாற்றியது. என்ன வார்த்தை அது? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அதனால் வரும் பயன் என்ன? அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் நாங்கள் அனுபவித்ததை உங்களிடத்தில் சொல்லுகிறோம். போன வாரத்தில் ஆவடியில் நடந்த ஒரு இதில் 37 ஆண்டுகள் கழித்து ஒரு சகோதரர் ஒவ்வொரு அருட்சாதனம் செய்திருக்கிறார். கோயிலுக்கு ரெகுலராக வர்றவர், எல்லா பூசையிலும் கலந்துகிறவர், பக்தியுள்ள மனிதன். நான் கடவுள்கிட்ட நேராக ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் பாவத்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நாங்கள் உங்களை மனமாறுங்க, விட்டுட்டு வாங்க, அதுக்காக நாங்கள் இங்கே வரமாட்டோம். நாங்கள் இங்கே உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களோடு உடன் ஜெபிப்போம். உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதற்காக ஜெபிக்க மன்றாட வந்திருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக தரவிருக்கின்றோம். வருகின்ற 4 குருக்களிலே 2 பேர், நானும் மற்றொரு தந்தையும், விவிலிய பேராசிரியர்கள். ரோமையிலே சென்று எருசலேமிலே சென்று இயேசு பிறந்த இடத்தெல்லாம் பார்த்து மேற்கொண்டு படித்து அது எழுதப்பட்ட ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரீக்கு, எபிரேயம், இயேசு பேசிய அரமாயிக் மொழி எல்லாவற்றையும் கற்று உங்களுக்கு இந்த விவிலியத்தை விளக்குவதற்காக வருகிறோம். குவாலிஃபைடு ப்ரீஸ் ஆர் கமிங். ஆக இதை சரியாக பயன்படுத்துகிற உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஆசிரியை கொடுக்கிறார். நம்ம நினச்சிருக்கலாம், எத்தனையோ தியானம் அட்டன் பண்ணியிருக்கிறோம், இதுவும் ஒரு அதில் ஒன்று அப்படி என்று கடந்து போகாமல், ஆண்டவர் எனக்கு ஏதோ இந்த தடவை சொல்ல விரும்புகிறார் என்று வந்து பாருங்கள். நிச்சயமாக அதற்கான பலனையும் ஆசிரியும் பெறுவீர்கள். அதே ஆவடி பங்குல ஒரு யங் கேர்ள், காலேஜ் போய் ஃபஸ்ட் இயர் தான் ஆகுது. அவள் பாவ சங்கீதம் செய்யும் பொழுது கன்று தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது ட்ரெஸ்ஸில். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஒரு இளம் பெண் இந்த வயதில் கடவுளை உணர்ந்து தன் வாழ்க்கையை உணர்ந்து முட்டி போட்டு கன்று தண்ணி சொட்ட சொட்ட தன்னுடைய விஷயத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி கேட்கிறாள் பாருங்க. பெரியவங்களாகி நமக்கு கூட சம்டைம்ஸ் we lack. I appreciated that girl. I said, ஏமா நீ சக்கையை போல மீட்பை கண்டடைந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் பேச காத்திருக்கிறார். நீங்கள் இந்த தியானத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வர வேண்டாம். சக்கையை போல போய் பார்ப்போம், இந்த ஆள் எப்படியாப்பட்டவன் வந்து பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் பார்த்து கொள்வார். திருத்தூதர் பணிகளில் 2:42 வாசிக்கிறோம். அந்த கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். ஒரு சண்டே மேட்ச் வந்துட்டு போறது நம்முடைய பிஸி வேர்ல்டு மத்தியில் இட்ஸ் ஓகே. ஆனால் இது போன்ற சிறப்பு தியானங்கள் நடத்தப்படும் பொழுது வேதனையாக இருக்கின்றது, நிறைய மக்கள் கலந்து கொள்வது கிடையாது. நீங்கள் மறந்து விடாதீர்கள், கடவுள் தருகின்ற அருள் ஆசிரியரை நீங்கள் வேண்டாம் என்று விலக்கி கொண்டு போகிறீர்கள். ஃபாதர் சொன்னார்ல, 7 மணி 8 மணி ஆனாலும் வாங்கன்னு சொன்னார் பாருங்க. வெரி ப்ராக்டிக்கல். நாங்கள் எத்தனையோ பங்குல பார்க்குறோம், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் முடிச்சுட்டு அந்த யூனிஃபார்மோடு அந்த லஞ்ச் பேக்கோடு வந்து கோயிலில் நுழையும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெருமிதம் கொள்வார். அன்பு மகனே, அன்பு மகளே, ஒரு நிமிடமாவது உனக்கு கிடைத்தால் போதும், அந்த நாளில் வந்துட்டு போங்க. அந்த நாளில் கடவுள் உங்களோடு பேசுவார். அந்த இறைத்தூதர் கற்பித்தவற்றில் எதுக்கு நிலைத்திருந்தாங்க? இங்கு வருகின்ற குருக்களாகிய எங்கள் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பை பற்றி உங்களிடத்தை எடுத்து சொல்வார். இன்றைக்கு மறையுறையில் அற்புதமான மறையுறை கேட்டீங்க. இது போன்ற தகவல்கள், கடவுளை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர் பெறுவீர்கள், நலம் பெறுவீர்கள். குறிப்பாக குடும்ப பிரச்சனை, உறவுகளிலே பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் ஏற்படுது என்று சொன்னால் அதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். எனவே இணைந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you. எழுந்து நிற்போம். அம்மா, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நானும் உம்மை தீர்ப்பிட மாட்டேன். இனி பாவம்
செய்யாது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியும்படி வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையே நமக்கு துணை, தேவத்தாயே நம் பலம், தேவத்தாயே நம் குடும்ப மையம், தேவத்தாயே நம் வாழ்வின் அச்சாரம், ஆதாரம், ஆதரவு, ஆணிவேர். தேவத்தாயிடத்தில் ஒப்படைப்போம், கரங்களை உயர்த்துவோம். எதிர்கொண்டு வரக்கூடிய தியானத்தை அன்னை நமக்கு முன்னின்று வழிநடத்தி அருள் ஆசிரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பெற்றுத்தர எதிர்நோக்கி வரக்கூடிய புனித வாரத்தில் புனிதமான வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட நம்முடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்க இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், போகக்கூடிய பயணங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் அன்னை நிறைவாக நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் வாய்ப்புகளை பயன்படுத்தி தீர்ப்பளிக்காமலும் தீர்ப்புக்கு உள்ளாகலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலை நிறைவேற்று. எல்லாமல்ல ஆண்டவா, இந்த கொடியை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தலும் தவக்கால தியானத்துக்கான கொடி ஏறுகின்ற பொழுது நாங்கள் இந்த கால தியானத்தில் பங்கெடுக்க போகின்றோம். இவற்றின் வழியாக மகிமையும் அருளும் ஆசிரம் புதுமையும் அருளும் ஆற்றலும் எங்கள் குடும்பத்தில் தனிப்பட்டவர்கள் பெறப்போகிறது என்ற அடையாளமாக இந்த தவக்கால தியானம் எங்கள் பங்கின் மாபெரும் ஆசீர்வாதமாக, எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக, உம்முடைய அழகான இரக்கம், உம்முடைய மன்னிப்பை புது வசந்தமாக இந்த நாட்கள் நாங்கள் பெறக்கூடிய இந்த திருக்கொடியை நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் வேண்டுகின்ற இவற்றின் வழியாக உம்முடைய மகிமையும் ஆசீர்வாதம் எங்கள் மேல் நிரப்பப்படுவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இறுதி பாடல் பாடப்படும், தீர்த்தமானது தெளிக்கப்படும். அதே நேரத்தில் கொடி பவனியானது இங்கிருந்து நடக்கும். நாம் இங்கிருந்து நம்முடைய கொடி கம்பத்திற்கு சென்று கொடியினை நாம் ஏற்றுவோம். இறுதி பாடலை நாம் பாடுவோம். முன்பாக செல்லுங்கள். தெளிக்கப்பட்ட பிறகு நாம் சொல்வோம். Thank you.
இயேசுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 2-3 நிமிடங்கள் தான் கொடி ஏற்றுவது. அப்படியே நாம் கொடி கம்பத்திற்கு நாம் செல்லுவோம். தியான கொடியை நாம் ஏற்றிவிட்டு இறைவனத்தை நாம் ஜெபித்துவிட்டு வீடுகளுக்கு நாம் செல்லுவோம். நாளை நாளிலிருந்து தியானத்திற்கு நாம் வருகை தருவோம். 6 நாட்கள் அற்புதமாக நாம் பயன்படுத்துவோம். நாம் நடத்தக்கூடிய தவக்கால தியானத்தில் கடவுளை ஆசீர்வதிக்க செபிப்போம். கடவுளெல்லாம் குவிப்போம். கண்களை மூடுவோம். 2-3 நிமிடங்கள் அவ்வளவுதான். செபிப்போம். இயேசுவிடத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவருடைய லேசான மனசு, அவருடைய லேசான அழகான இலக்கத்தின் மனசு, பெஞ்சு மனசு. ஆண்டவர் அற்புதமாக சொன்னார், நான் உங்களை தீர்ப்படவில்லையா, நான் உங்களை தீர்க்கிறேன், இனி பாவம் செய்யாது. அவ்வளவு அழகான மனசு, கடவுளுடைய மனசு மனசுதான். அவரது மனசு இடம்பெறக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழ நம்மை குறித்த ஒரு அழகான சூழ்நிலை, ஒரு மறுபரிசீலனை, ஒரு சுத்திகரிப்பு, ஒரு அற்புதமான இயேசுவோட உணர்வு, கடவுளுடைய சக்தியை நாம் பெறுவதற்குரிய நாள் தான் நமக்கான தியானம். இதெல்லாம் நமக்கு அற்புதமான கடவுள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள், அழைப்புகள். ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தும் நம்முடைய பங்குகளில் நிறைய மக்கள் பங்கெடுத்து பங்கே ஒரு ஆசீர்வாதம். அதனால இறைவா இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதத்தை வெறுமையாய் வந்தாலும் வளமையாய் செழுமையாய் முழுமையாய் அமைப்புவது எதிர்நோக்கி திருப்பயணமாக என் வாழ்க்கை அமைய இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கான தியானம் ஆர்வம் ஆசையின் திரு வசனத்தின் தியானமாக மாற ஏற்றப்படுகிற கொடியினை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இவற்றின் வழியாக பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் அத்தனை பேரும் உடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் அனுபவிக்கிற உடைய அனுபவத்தை அனுபவிக்கின்ற நேரமாக இந்த நமக்கான தியானங்கள் அமைய வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக பார்த்து வந்தாடுகின்றோம். ஆகும் இப்பொழுது தியானம் வழங்கக்கூடிய கப்புச்சல் சபையை சேர்ந்த கோயில்களில் அவர் தந்தை ஆண்டவர்கள் குடியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகள் துணை ஆவியாரை பெயராலே நல்லா போயிட்டு வீட்டில் நல்லபடியாக இருந்து நாளை நாள் ஒரு மணியாக நம்மளோடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.